ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேஷ லக்னத்துக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷ லக்னத்தோட அதிபதி செவ்வாய். ஸோ உங்ககிட்ட செவ்வாயோட குணம் அதிகமாகவே இருக்கும். கோபம், அவசரம், ஆத்திரம் போன்ற குணங்கள்லாம் இருக்கும். அடுத்து 9 கிரகங்களும் மேஷ லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூரியன். சூரியன் உங்களுடைய லக்னாதிபதிக்கு நண்பர். அதனால் சூரியனோடது அதிகபட்ச நன்மைகளை செய்யும். சூரியன் 5ஆம் அதிபதின்றனால சூரியனால் உங்களுக்கு அதிகமான நற்பலன் இருக்கும். 90% நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சந்திரன். சந்திரன் செவ்வாய்க்கு நண்பர். அடுத்து இந்த லக்னத்துக்கு அவர் 4ஆம் அதிபதின்றனால சந்திரனோட திசைகளில் நல்ல பலன்களே இருக்கும். சந்திரன் வளர்பறையாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான நல்ல பலன்களும், தேய்பிரையில் இருக்கும்போது நற்பலன்கள் குறையவே ஆரம்பிக்கும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவ்வாய். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 1 மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதி. அதனால் செவ்வாய் பாதி நற்பலன்களையும் பாதி கெடுதல்களையும் தான் செய்யும். ஒரு 70% நல்ல பலன்களும் 30% கண்டிப்பாக கெடுதலான பலன்களையும் செவ்வாய் செய்வார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு. இந்த ராகு என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோட வீடுகள்லையும் அவங்களோட தொடர்புகளையும் இருக்கும்போது நல்ல பலன்களையும், உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களோட தொடர்பில் இருக்கும்போது கெடுதல்களையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு. குரு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. குரு 70% நல்ல பலன்களையும் 30% விரயங்களையும் செய்யும். உங்கள் லக்னாதிபதிக்கு நண்பர். அதனால் அதிகமான நல்ல பலன்கள் தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனி. சனி 10 மற்றும் 11ஆம் அதிபதி. அதாவது தொழிலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவராக வருவார். ஆனால் உங்கள் லக்னாதிபதிக்கு அவர் எதிரின்றனால இவர்கிட்ட பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சனி உங்களுக்கு ஒரு 60% நல்ல பலன்களையும் 40% கெடுதலான சில பலன்களையும் சேர்த்து தான் செய்யும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதன். புதன் உங்கள் லக்னாதிபதிக்கு ஒரு முழுமையான கடுமையான ஒரு எதிரி. அதனால் புதன் உங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டார். இவர் 3ஆம் மற்றும் 6ஆம் அதிபதின்றனால தொடர்புகள் மூலமாகவும் கடன், எதிரி, வம்பு, வழக்கு இதன் மூலமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தவே செய்வார். அதனால் புதன் உங்களுக்கு 70% கெடுபலனையும் வெறும் 30% தான் சில நல்ல பலன்களையும் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேது பகவான். கேது பகவானும் ராகு போல தான் எந்த வீட்டில் இருக்கோ, எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களையும் கெடுதலையும் உங்களுக்கு செய்யும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன். சுக்கிரன் 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். அதாவது பணத்தையும் திருமணத்தையும் கொடுக்கக்கூடியவரா. ஆனால் இவர் லக்னாதிபதிக்கு ஒரு சமம் அப்படின்ற நிலையில் இருக்கிறதுனால சுக்கிரன் உங்களுக்கு ஒரு 60% தான் நல்ல பலன்களையும் ஒரு 40% கெடுதலான பலன்களையும் தான் செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.